புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தில் சாமி அருள் ஆடியம் நான் தினந்தோறும் கட்டணும். எனக்கு நீ பையன்னு சவுண்டு கொடுக்காரு. நான் ஜனங்க காதில் பையன்னு கட்ட வந்திருக்கேன். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்னவாசல் தெற்கு ஒன்றிய திமுக அன்னவாசல் பேரூர் திமுக சார்பில் நடைபெறுகின்ற தமிழகத்தின் முதல்வர், தமிழகத்தை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து செதுக்கி எடுத்த சிற்பி எங்கள் அண்ணன் தளபதி அவர்களின் 72ஆம் ஆண்டு பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தின் தலைவர், தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர், திமுகவின் சின்னம் சூரியன் என்றால் இங்கே இருக்கின்ற கழக தோழர்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கின்ற KS சந்திரன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய நகர கழக செயலாளர் அன்பிற்கினிய MSc முகமது ரிஷா அவர்களே, எனக்கு முன்னால் பேசி விடைபெற்றிருக்கின்ற புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், நான் என்னாலும் மதிக்கின்ற அண்ணன் தளபதிக்கு நீங்கள் செல்லப்பாண்டியன், ஆனால் எனக்கு நீங்கள் எப்போதும் தங்கப்பாண்டியனாக வாழ வேண்டும். நான் செல்லப்பாண்டியன் அவர்களே, தலைமை கழகத்தின் பேச்சாளர், ஒரு தலைமுறைக்கு பின்னால் இந்த இயக்கத்திற்காக உழைக்க அவதாரம் எடுத்திருக்கின்ற என் அன்பு தம்பி, படித்த பட்டதாரி, அன்பிற்குரிய தமிழ் இனியன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, அரு வீரமணி அவர்களே, ராபூசல் RM செந்தில்குமார் அவர்களே, உடன்பிறப்பு என்று அழைத்து விட்டால் வீரையும் தருவதற்கு தயாராக இருக்கின்ற டாக்டர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் எண்ணமெனும் நான் எடுத்து வண்ணமலர் பூக்களை வார்த்தை என வருத்தி முதற்க நன்றி எனும் மாலைதனை சூட்டுகிறேன். நன்றி என்று இங்கே அன்பிற்கினிய வழக்கறிஞர் உஷாராணி அவர்கள் அரசு வழக்கறிஞர். நீ விடமாட்டியான்னு கேட்கிறாரு மாவட்ட செயலர். நான் விடமாட்டேன்றான். அப்படி நின்று சொல்லுகின்ற தைரியத்தை, தெம்பை, திமிரை பெண்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் வழங்கி இருக்கிறது. எல்லா கட்சியும் சொன்னாரு உஷாராணி. தெரியாதனமா என் பேருக்கு முன்னாடி சிவாஜின்னு வச்சிருக்கேன். சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு, என்ன ஆச்சுன்னு. இப்ப நீங்க சொன்ன எல்லாரும் நான் முதலமைச்சர்னு கட்சி ஆரம்பிச்சவன். பாவம், அவரு கட்டின பொண்டாட்டியே முதலமைச்சர் ஆகிறேன்னு ஓட்டு கேட்டாரு. அவர் முதலமைச்சர் ஆகிறன்னு ஓட்டு கேட்கல. பொண்டாட்டிக்கு அவர் ஓட்டு கேட்டா அதிமுககாரன் ஒப்பாட்டிக்கு ஓட்டு போட்டா அதுக்கு அவரை வெக்க பண்ணணும், அதிமுககாரன் தான் வெக்க பண்ணணும். அந்த மாதிரி நிலைமையில இப்ப 72வது பிறந்த நாள் அந்த பக்கம் நிக்கிறவங்களும் இப்படி வந்தீங்கன்னு எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே. அந்த வலது பக்கம் நிக்கிற என் அருமை இளைஞர் சகோதரர்கள், சிறையில் இருந்த போது நான் பேசாத காலத்தில் எனக்காக பேசிய நீங்கள் என் முகத்துக்கு முன்னால் வந்தால் உங்கள் முகத்தை பார்த்து பேசுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கும். இடையில இந்த வண்டி போனா நான் பேசுறது டிஸ்டர்ப் ஆகும். இங்க வந்தா நான் காசெல்லாம் கேட்க மாட்டேன். எனக்கு தேவையான காசெல்லாம் மாவட்டத்தில் கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் வாங்க. 72வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 72 ஆண்டு காலத்தில் என் அண்ணன் தளபதி இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் என்னென்ன பாடுபட்டார் என்பதை மட்டும் இங்கே அமர்ந்திருக்கின்ற, அவரால் பயன்பெற்ற, அவர் ஆட்சியால் பயன்பெற்ற, அவர் ஆட்சியால் வளர்கின்ற வாழுகின்ற வாய்ப்பை பெற்ற என் தாய்மார்கள், எனக்கு முன்னாடி பேசிய எல்லாரும் உங்ககிட்ட பேசல. அவங்க பாட்டுக்கு பேசினாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நான் அப்படி பேச மாட்டேன். உங்கள்கிட்ட கேட்பேன், நான் சொல்றது சரியா தப்பான்னு. சரின்னா நான் பேசுறேன், நீங்க சரியில்லைன்னு சொன்னா நிறுத்திட்டு போயிடுறேன். சரிங்களா?
ஏன்னா உங்களுக்கும் குடும்ப பொருத்தனமாக இருக்கு. வீட்டுக்கு போகணும், புருஷனுக்கு சாப்பாடு போடணும், மாமனாருக்கு மாத்திரை கொடுக்கணும், எல்லாம் இருக்கு. அந்த கஷ்டம் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சீக்கிரம் வந்துட்டேன். சென்னையில் வேலை இருந்ததுனால மாவட்ட செயலாளர் லேட்டு, அதனால கொஞ்சம் பொறுத்துருக்கு. அதனால ஒரு நாடகம் எல்லாத்தையும் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பே இல்லை, ஏன்னா எனக்கு நேரமும் இல்லை. நேற்று ராத்திரி 9 மணிக்கு வண்டி ஏறினா 2:30 மணிக்கு புதுக்கோட்டை. தூங்க முடியுமா? சப்போஸ் தூங்கிட்டா நான் போய் இப்போ செங்கோட்டையில் தான் இறங்கணும். இப்போ நாளைக்கு நைட்டு எத்தனை மணிக்கு ஏற்றுவாங்கன்னு தெரியாது. நான் போய் சேரணும். நாளைக்கு சாயந்தரம் போட்டோம். இங்கே பரவாயில்ல, செல்லப்பாண்டி அண்ணா ஒரு நாள் ஒரு கூட்டம் வேலை வாங்குறாரு. சில ஊர்லாம் போனால் ஒரே நாளில் 2 கூட்டம் வேலை வாங்குவாங்க. ஆனாலும் இந்த இயக்கம் வாழ, இந்த தலைவன் வாழ, இந்த நாடு வாழ என்னை அர்ப்பணித்து உழைப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். இங்க பட்டியல் போட்டார் மாவட்ட செயலாளர். இப்ப நீங்க சொன்னார்ல மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குறேன்னு. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை இதெல்லாம் மைக்கு மாத்தினால மாற்ற ஒரு 20 நிமிஷம் அந்த அம்மாவெல்லாம் வீட்டுக்கு அமைச்சிருக்கேன். மாசம் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்குறீங்கல்லம்மா. இவ்வளோ நின்று கத்துற எல்லா கரும்பு துண்டு தானே போட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பேசுகிறேன். என் பொண்டாட்டிக்கு இல்லை தெரியுமா உங்களுக்கு? என் பொண்டாட்டிக்கு இல்லை. அதுக்காக எனக்கு இல்லையே நான் கத்தக்கூடாது. என் மனைவிக்கு இல்லையே தவிர எங்கள் அண்ணன் தளபதியின் அன்பு தாய்மார்கள் அத்தனை பேர் வாங்கி சிரிக்கிறீர்களே, அந்த சிரிப்பில் சுகன் காண்பவன் நான். ஏன் வரலன்னா அதை அப்ளை பண்ணீங்கல்ல நீங்க. அப்ப பண்ணும்போது எங்க முதலமைச்சர் பிடிச்சி என்ன ஜெயில வச்சு, உங்க முதலமைச்சரே பிடிச்சி உள்ள வச்சாரு தானே அந்த கோபம். அதனால அப்ளை பண்ணல. இப்ப மறுபடியும் பண்ணிருக்கேன், வந்துடும். இப்படி இந்த மக்களுக்காக மக்களை காக்கத்தான் பார்க்கிறாரே தவிர அதில் திமுக காரனுக்கென்று விதிவிலக்கு தராத ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. ஆம்பளெல்லாம் என்ன பண்றீங்க? நீங்கெல்லாம் எனக்கு மூஞ்சி தெரியற மாதிரி பண்றீங்களா? ஒருத்தன் மூஞ்சி கூட எனக்கு தெரியல. 66 வயசு ஆகி போச்சு. கண்ணு வேற தெரியல. ஆள் இருக்கானா இல்லையானு தெரியல. உங்களை பின்னால் நிற்க வைத்து ஆண்கள் முன்னால் அமர்ந்த காலம் போய் உங்களை முன்னால் அமர வைத்து அவர்கள் பின்னால் இருக்க வேண்டிய காலத்தை இந்த நாட்டுக்கு தந்தது திமுக. இவ்வளவு பேர் சேர் போட்டு தான் உட்காந்துருக்கோம். யாராவது முட்டில் உட்காந்துருக்காங்களா? அந்த தம்பி உட்காந்துருக்காரு நகர செயலாளர். அவர் காலாண்டா யாரும் உட்கார சொன்னா அந்த உட்காந்தா சுயவர்வம் போயிடும், தன்மானம் போயிடும். இன்னைக்கு முதல்வராக பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, அந்த தலைவன் தன்னுடைய 14 வயதில் அது போன்று யாராவது அமர்ந்திருந்தால் அவருக்கு காலுக்கு அடியில் வாக்மேனை வைத்துக் கொண்டு ஒலிபெருக்கியில் தலைவர்கள் பேசுகின்ற பேச்சை பதிவு செய்து முரசொலிக்கு கொடுத்த தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி. அப்படிதான் உட்கார்றாரு. காலை தொகை போட்டு அந்த மேட்டுக்கு, இப்பதான் மேட்டு, அப்பெல்லாம் தகர மேடை பழக மாதிரி ஜாயின் பண்ணுவோம். அதை உட்கார்ந்து அனுப்பிச்சார். அனுப்பி படிப்படியாக உயர்ந்து இளைஞரணி செயலாளராக, 1000 விளக்கின் சட்டப்பேரவை உறுப்பினராக, சென்னை மாநகரத்தின் மேயராக, துணை முதலமைச்சராக, செயல் தலைவராக, கட்சிக்கு பொருளாளராக, அதற்கு பின்னால் தலைவராக அவதாரம் எடுத்து 2021 தேர்தலில் தமிழக மக்களை நேரில் சந்தித்து வாக்கு கேட்டு கொல்லைப்புறம் வழியாக நுழையாமல் நேராக சட்டமன்றத்திற்கு சென்ற ஒரு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. இதற்கு இடையில் அவருக்கு திருமணம் நடக்கிறது. எந்த முதலமைச்சர்? இப்போது உங்களுக்கு 1000 கொடுக்கிறாரே அந்த முதலமைச்சருக்கு திருமணம் நடக்கிறது. உங்கள் நெஞ்சில் இங்கே இருக்கின்ற வயதான என் தாய்மார்களை கேட்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு திருமணம் நடந்தால் மாப்பிள்ளை வந்து 3 மாதத்தில் உங்கள் பெண் கருவுற்று அந்த கருவுற்று இருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் மணமகன் சிறைக்கு போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? இன்னும் எளிமையா கேட்கிறேன்.
உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க ஒருத்தனுக்கு, அந்த பொண்ணு மாசமாயிடுறா. மாசமானாலும் தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிடுறான். அப்ப நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? அந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன சொல்லுவீங்க? பாழா போன இந்த கரு உண்டான நேரம் என் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், பாப்பா பாப்பா இன்னொன்று பெற்றுக்கலாம், இதை கலைச்சிருன்னு சொல்லுவீங்கன்னா சொல்ல மாட்டீங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க? அப்படி ஒரு அவப்பெயரை தாங்கி, அந்த அவமானத்தை தாங்கி தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை பிறந்து வாழ்கிறான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் உதயநிதி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். திருமணம் நடந்தது. 3 மாதத்தில் எங்கள் அண்ணன் தளபதி சிறைக்கு போனார். அவள் கருவுற்றாள். தாய்மார்களை எண்ணி பாருங்கள். 5ஆம் மாதம் ஜடை தைப்போமா இல்லையா? 7ஆம் மாதம் சொந்தக்காரர்கள் ஜடை தைப்பார்களா? காசு இருக்கிறதோ இல்லையோ பிச்சை எடுத்தாவது அந்த ஜோடிக்கு சீமந்தம் செய்வோமா இல்லையா? ஆனால் எங்கள் அண்ணன் சிறைக்கு போனார். எங்கள் அண்ணி துர்காவுக்கு 5ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, 7ஆம் மாதம் அரும்படம் வைக்கவில்லை, 9ஆம் மாதம் அவளுக்கு சீமந்தம் நடக்கவில்லை. ஆஸ்பத்திரிக்கு போகின்ற போது காதலியே, மனைவியே, உன் கணவன் நான் பக்கத்தில் இருக்கிறேன், உனக்கு எதுவும் நேராது, சுகப்பிரசவம் நடக்கும், அதை மீறி எது நடந்தாலும் இந்த காதலன் காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்கு காதல் கணவன் பக்கத்தில் இல்லை. அவளே ஆஸ்பத்திரிக்கு போனாள், அவளே பிள்ளை பெற்றாள். பெற்ற பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு வந்து பாலூட்டி சீராட்டியதற்கு ஆடை அணிவித்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் தம்பிக்கு இடையிலே காட்டினால், காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, இந்த கருவை எல்லோரும் அழித்துவிட சொன்னார்கள், நான் அழிக்கவில்லை, அதை காப்பாற்றி கரை சேர்த்து கொண்டு வந்திருக்கிறேன், நீ கருவாக்கிய குழந்தை இதுதான் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. எச்சசூர்லாம் கேட்கிறான், நம்ம உதயநிதிக்கு என்ன தகுதி, அவன் என்ன தியாகம் பண்ணான்? அவன் கருவில் தியாகி. கருவிலேயே தன் தந்தையை காராகிரகத்துக்கு அனுப்பிய ஒரு தொண்டன் எங்கள் அண்ணன் உதயநிதி. இப்படியெல்லாம் சிரமப்பட்டு முடித்து ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா வந்துதா இல்லையா? கொரோனா விரட்டியதா இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆஸ்பத்திரியில் பெட் இல்லை, ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் இல்லை, இதை மீறி போனா ஆக்சிஜன் இல்லை. அப்ப யாரு சுகாதாரத்துறை மந்திரி? யாருமா? அந்த லவடக்கா பால் தானே. திருட்டு ஒத்தாளா ஓடி ஏதோ பேசியிருக்கான். நம்ம இங்க வந்து நீ தானே சுகாதாரத்துறை மந்திரி, நீ தானே அந்த கொரோனா ஓட்டணும். என்ன பண்ணான்னு தெரியுங்களா? வீடு வீடா மருந்து அடிச்சாங்கல்ல, வண்டி வந்து மருந்து அடிக்கலம்மா, பச்சை தண்ணி அடிச்சுட்டு மருந்து துட்டு வாங்கிட்டான். ஹாஸ்பிட்டல மாப்பு அடிப்பில்ல, உதவாத மாப்பை வாங்கிட்டு விலை உயர்ந்த மாப்பு பில்ல போட்டான். இதை விட கேவலம், இந்த கூட்டத்தில் யாராவது இருக்கிறீர்களா? கொரோனாவில் மருத்துவமனையில் அட்மிட் ஆனவங்க இருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல் இருக்கீங்களா? இல்லை. சரி, ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல கொரோனா வந்து அட்மிட் ஆனா 3 வேளை சோறு போட்டாங்களாமா? 3 வேளை சோறு தானே. காலையில டிஃபன் எவ்வளவுமா இருக்கும்? ஒரு 50 ரூபா இருக்குமா? அவங்க கொடுத்த டிஃபன் 50 ரூபா இருக்குமா? மத்தியான சாப்பாடு 100 ரூபா இருக்குமா? 150 ரூபா ஆச்சா? நைட்டு டிஃபன் ஒரு 50 ரூபா இருக்குமா? மொத்தம் எவ்வளவுமா ஆச்சு? 200 ரூபா ஆச்சா? என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த விஜயபாஸ்கர் ஊராள், நீங்க ஓட்டு போட்டு அந்த பாடலை பாடாங்க அனுப்பிச்சு வச்சா ஊருக்காரி அர்த்தம். 200 ரூபாய்க்கு ஒரு பேஷண்ட் தலையிலையும் 650 ரூபா போட்டு திருடன் தான் உங்கள் விஜயபாஸ்கர். இங்கு அமர்ந்திருப்பவர்கள் யாராவது ஒருவேளை அவன் சொன்ன மூக்குத்திக்காகவும் அவன் கொடுத்த உதவிக்காகவும் வாக்களித்திருந்தால் நீங்கள் வெட்கப்படுங்கள். என்னிடம் சொல்லாதீர்கள், உங்கள் மனசாட்சிப்படி வெட்கப்படுங்கள். இப்படி ஒருவனை விராலிமலையிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பி அவன் சென்னை கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு நோய்வாய்ப்பட்ட கொரோனா நோயாளிகளுக்கு உணவு கொடுப்பதில் திருடிய திருடனுக்கு நாம் வாக்களித்து விட்டோமே என்று வெட்கப்படுங்கள், வேதனைப்படுங்கள். அவ்வளவு அவமானத்தையும் செய்துவிட்டு அதை விட கூட்டு டாக்டர் நர்ஸ் எல்லாம் தங்கறதுக்கு வாடகைக்கு லாட்ஜி பிடிக்கும்ல, வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா கொரோனா பேஷண்ட்டை வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் அவங்க குழந்தைக்கு வந்துடும்.
இல்லையா? அதுக்கு தனியா லாட்ஜ் கொடுறாங்கன்னா திருநெல்வேலியில் அப்படி ஒரு லாட்ஜே இல்லை. இல்லாத லாட்ஜ் பேர்ல பில்லு போட்டு திருட உங்க எம்எல்ஏ. ஆனால் உலகமே என்ன சொல்லுது? வீட்டிலிரு, விலகியிரு, விழித்திரு, தனித்திரு. இதான ஊரெல்லாம் சொன்னாங்கம்மா. வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. புருஷன் வந்தா கூட மூச்சு காத்து மேலே படாத பார்த்துக்க. இல்லையா? மூஞ்ச திருப்பி தானே பேச சொன்னாங்க. அம்மா சொன்னாங்களே இல்லையா? எதுமா சிரிக்கிற? நான் சிரிக்கிற மாதிரியா பேசுறேன். உங்க துக்கத்தை பங்கு போட வந்திருக்கேன். சொன்னாங்களா இல்லையா? யாரும் பக்கத்துல உட்காரக்கூடாது, மூச்சு மேல படக்கூடாது. உலகமே சொல்லிச்சு. அதிமுக மந்திரி ஒரு 5-6 பேர் என்ன சொன்னா, கொரோனா வந்து விட்டது, என்னை தேடி வீட்டுக்கு வராதீர்கள் சொன்னாங்களா இல்லையா? ஆனால் உலகமே சொன்னது வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று அழைத்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன் தளபதி அவர்கள். ஒன்றிணைவோம் வா என்று அழைத்ததோடு நின்று விட்டானா? இல்லை. ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்தான். இந்த தொலைபேசியில் அழைத்தான். இதோ மேடையில் அமர்ந்திருக்கின்ற நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர், நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், அத்தனை பேரும் உங்களுக்கு அரிசி தேவையா, பருப்பு தேவையா, மருந்து தேவையா என்று உங்கள் வீடு தேடி வந்து கொடுத்தோமா? கொடுத்தீங்களா இல்லையா சார்? பாருங்க, ஒரே ஆளு 800 பேர் கொடுத்துருங்க. அப்ப நான் ஆட்சியில இல்லை, எங்க கட்சி ஆட்சியில இல்லை. ஆனால் இப்படி கொடுத்தோம் என்பது உண்மை. ஆனால் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் நெஞ்சில் கை வையுங்கள். இப்படி கொடுத்து கொடுத்து கொரோனாவை உள்வாங்கிக் கொண்டு சென்னையில் எங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே அன்பழகன் செத்து போனார். உங்களுக்கு பொருள் கொடுக்க வந்து எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காக்க ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது திமுகவை தவிர வேறு எந்த இயக்கமும் இல்லை. எந்த உயிரை கொடுத்து சொன்னது ஒரு எம்எல்ஏ. எத்தனை ஒன்றிய கழக செயலாளர்கள், எத்தனை கிளைக்கழக செயலாளர்கள் செத்து போனார்கள். ஆக உங்களை கொடுத்து உங்களை காப்பாற்றினோம். ஆட்சிக்கு வந்தோம், முடிந்தது. இங்கே இருக்கின்ற தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்கள், சித்தால் வேலைக்கு, ஆபீஸ் துடைக்க, ஏதாவது ஒரு வேலைக்கு போறீங்களா இல்லை? போனால் சம்பளம் தருவானா இல்லையா? அது 6000மோ 8000மோ 4000மோ மாசம் சம்பளம் உண்டு. அந்த சம்பளத்தை வாங்கினா யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்பீங்க? இவ்வளவு நேரம் தலையாற்றியை கை கொடுத்து பதில் சொல்லக்கூடாது. யார்கிட்டமா கொடுப்பீங்க? இதுதான், இந்த பாயிண்ட் தான் கரெக்ட். கணவர்கிட்ட கொண்டாந்து கொடுப்பீங்க. அன்னைக்கு சம்பளம் வாங்கி வந்து கொடுத்துட்டேன். அடுத்த நாள் ஆபீஸ் போனோம்ல, ஆபீஸ் போனோம்னா பிளெட்டு வச்சு புடவை கட்டலாம், ஆப் கையோ முக்கா கையோ ஜாக்கெட் போட்டுக்கலாம், பின்னில் போடலாம், இல்ல ரப்பர் பேண்டை போட்டு அப்படியே ஃப்ரீயா முட்டிக்கலாம், பூ வச்சுக்கலாம், ஐஎல்சி செருப்பு இருந்தா போட்டுக்கலாம், ஹேண்ட் பேக்கும் மாட்டிக்கலாம். எல்லாம் பண்ணிட்டு எங்க போனோம்? கடைசியில நேற்று யார்கிட்ட சம்பளம் கொடுத்த? அங்க போய் மாமா வேலைக்கு போனோம், பஸ்ஸுக்கு காசு கொடுத்து கை நீட்டீங்களா? நீங்கள் கை நீட்டியதை பார்த்து உன்னை பெற்றவளும் கலங்கினாலோ இல்லையோ, நீங்கள் பெறாத உங்கள் பிள்ளை அண்ணன் தளபதி கண்ணீர் விட்டார், போட்டார் கையெழுத்து, அது உங்கள் விடியல். இதை கொடுத்த உடனே தருவான், அது உங்கள் உரிமை தொகை. கொடுத்தாச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போற பொம்பளை பசங்க உட்காந்துருக்குல்ல, இது மாதிரி சின்ன பசங்க, தாத்தா எங்கள் ஆயாவுக்கு 1000 ரூபா, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ் ஃப்ரீ, நான் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஷார்ட் சைஸ் நோட்டு வாங்கணும், ரேசர் வாங்கணும், ஸ்டேஷனரி வாங்கணும். நான் போய் எங்கள் அப்பா ஆத்தாட்டையும் என் அண்ணன் தம்பிகிட்டையும் கையேந்திரனே, உனக்கு தெரியலையா தாத்தான்னு கேட்டா, உந்தன் தாத்தா உன்னையும் கைவிட மாட்டான். 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் மாதம் 1000 இந்த தாத்தா தருவான் என்று சொன்னார். அது இது என்னையா நியாயம்? ஒரே அப்பன், ஒரே ஆத்தா, ஒரே வயதுல பிறந்தோம், தங்கச்சிக்கு 1000 எனக்கு இல்லையான்னு கேட்டப்போ, உனக்கும் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உன் தாத்தா உனக்கும் 1000 தருவான். அது தமிழ் புதல்வன் திட்டம். உடனே 1 to 5 பொடுசு இருக்குல்ல,
கொடுத்துலாம் சும்மா இருக்குமா? தாத்தா தாத்தா எல்லாருக்கும் கொடுத்துட்டா எல்லாரும் வேலைக்கு போகிறான். எங்கள் ஆத்தாலாம் அப்பனும் வேலைக்கு போகிறான். காலையில் டிஃபன் இல்லை. நான் வெறும் வயிறோட தான் ஸ்கூலுக்கு போகிறேன். வயிற்று பசியை பார்ப்பனா, வாத்தியார் சொல்கிற பாடத்தை பார்ப்பனா அந்த குழந்தைங்கள்லாம் கேட்டான். உங்களையும் கைவிட மாட்டான் இந்த தாத்தா ஸ்டாலின் என்று சொல்லி அறிவித்தார். அது காலை உணவு திட்டம். இதை தாண்டி இதோ இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள், வெளியே போகிறீர்கள், வாகனத்தில் போகிறீர்கள். இந்த சாலையில் ஒரு விபத்து நடந்தால், இதுக்கு முன்னாடி விபத்து நடந்தா என்ன ஆகும்? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். அதுவும் யாராவது ஒரு ஆட்டோக்காரன் கொண்டு போய் சேர்க்கணும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போனோம்னு என்ன சொல்லுவான்? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா அவன் உயிரை காப்பாத்திருக்கலாம் சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? இதை கருத்தில் கொண்டு எங்கு விபத்து நடக்கிறதோ பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரி இருந்தாலும் அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டால் உங்கள் தளபதி உங்கள் உயிரை காக்க 48 மணி நேரம் ஆகின்ற செலவை தருவான். அது நம்மை காக்கும் 48. இதுக்கு முன்னாடி ஆட்டோக்காரன் கொண்டு போய் சேர்க்கிறான் இல்ல, அவன் சேர்த்தான்னா சேர்க்கிற பேஷண்ட் பொழைச்சான்னா ஆட்டோக்காரன் போயிட்டான். இவன் கொண்டு போய் சேர்க்கிற பேஷண்ட் செத்துட்டான்னா கொண்டு போய் சேர்த்தவன் செத்தான். ஏன்னா அவன் செத்துட்டான்னா அந்த கேஸ் நடக்கும். கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த சேர்த்தான் இல்ல, அவன் தாலி அறுத்துரும் போலீஸ். உண்மையா இல்லையா? ஆனா இப்ப அப்படி இல்ல, கொண்டு போய் சேர்க்கிறான்ல. இந்த சிக்கல்லாம் இருந்தது, கஷ்டப்பட்டு அவனும் பார்க்காம விட்டுட்டா தமிழ்நாட்டு மக்களின் ஒரு உயிர் போகும் என்று நினைத்த எங்கள் தளபதி அப்படி கொண்டு போய் சேர்ப்பவனுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை தருகிறோம். சொல்ல முடிச்சாச்சு. ஆம்பளை பையன் படிச்சுட்டான், பொம்பளை பையன் படிச்சுட்டான். இப்ப வேலைக்கு போகணும். வேலைக்கு போனோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்களா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும். லாவா படிக்கணும், எம்எஸ் ஆபீஸ் படிக்கணும், டேலி படிக்கணும். இதெல்லாம் படிச்சாதான் வேலை. அதுக்கு நெட் சென்டருக்கு பணம் கட்டணும். இதை கருத்தில் கொண்டு எங்கள் அண்ணன் அதுவும் நீ செய்யாதே, அதையும் இந்த தாத்தா தளபதி செய்வான், அது நான் முதல்வன் திட்டம் என்று அறிவித்தார். எல்லாம் முடிச்சாச்சு. வேலைக்கு போன வேலை வேணுமா இல்லையா? பல்லு பழனிசாமி கல்லாப்பட்டியை தொடச்சிட்டு போயிட்டான். திறந்து இந்த கம்பெனிலாம் மூடிட்டு போயிட்டான். அப்ப கம்பெனி வேணும். அதுக்கு என்ன பண்றது? வெளிநாடுகளுக்கு போய் உலகம் பூராக சுற்றி அங்கே இருக்கின்ற தொழிலதிபர்களை பார்த்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து கம்பெனி திறந்தால் திறமையான இளைஞர் இளைஞர்களை நான் தருகிறேன், அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி தருகிறேன் என்று சொல்லி இப்ப 9 லட்சம் கோடிக்கு கம்பெனி வரப்போகுது. இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல எல்லாரும் வேலைக்கு போகலாம். இவ்வளவு பெரிய நலத்திட்டங்களை கொடுத்தால் இந்த ஆட்சியை குறை பேசுகிறார்களே, நியாயமா? சரி, இதெல்லாம் தளபதி எப்படி செய்யறார்? ஏன் செய்யறார்? ஏனென்றால் அவர் கலைஞரின் மகன் என்பதால், கலைஞரின் ரத்தம் அவர் உடம்பில் ஓடுவதால். தாத்தா கலைஞர் இருந்தார்ல, அவர் 5 வாட்டி முதலமைச்சர் இருந்தார்ல. அப்ப 2011 தேர்தல் வந்தது. 6வது முறையாக என்னை முதலமைச்சர் ஆக்கினார். என் தாய்மாரே, நீங்கள் ஒரு பிள்ளை பெற்று விட்டால், அது பெண் குழந்தையாக பிறந்து விட்டால் அதற்கு திருமணம் நடத்த நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள், தாத்தா நான் இருக்கிறேன், வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன், வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன், வா. கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன், வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழட்டும். மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன், வா. மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பாட்டு வயிற்றில் இருக்கும் குழந்தையை காப்பாற்று. பெற்று போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? சத்தான உணவு கணவன் வாங்கி தரவில்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன், வா. மீண்டும் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முக்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? பள்ளிக்கு சேர்ப்பதற்கு உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன், வா. ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ.
பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் 10th முடித்து +1 போனானா? சைக்கிள் ஓட்டுவானா? அவன் ஓட்டுகின்ற சக்தி இருக்கிறதா? உன்னிடம் வாங்கி கொடுக்க காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? அவன் காலேஜுக்கு போக வேண்டுமா? அவன் தான் வீட்டின் முதல் கிராஜுவேட்டா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனும் கல்யாணம் முடிந்ததா? அவளும் கர்ப்பமானாளா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயதாகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? பார்த்தாயா? அழுதாயா? ஈ மொய்க்கிறதா? எறும்பு மொய்க்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிபிகேட் வேண்டுமா? டெத் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை இந்தியாவில் வாரி வழங்கிய ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். எவனா சொல்ல முடியுமா? சொல்லி முடிக்கவே இவ்வளவு மூச்சு வாங்குது. செய்யற தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு இதோட விட்டாரா? கருவில் ஆரம்பிச்சு கல்லறையில கொடுத்தனா இதை தாண்டி என்ன சொல்லுவீங்க? அதோ போறான் நொண்டி, அதோ போறான் டப்சா, அதோ போறான் 1.5 கண்ணு. சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் அப்படி சொல்லும் போது அவனை பெற்றவர்கள் அழுதார்களோ இல்லையோ, எங்கள் தாத்தா கலைஞர் அழுதார். அவனை கூப்பிட்டார். நீ நொண்டி இல்ல, நீ 1.5 கண்ண இல்ல, ஒரு திறமை போனால் இன்னொரு திறமை உன்னிடம் இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்த ஒரே தலைவர் தாத்தா டாக்டர் கலைஞர். அதை தாண்டி அதோ போறான் பொட்ட, அதோ போறான் 9. சொன்னமா இல்லையா? அவனை பெற்றவர்களும் ரோட்டில் விட்டார்கள், மற்றவர்களும் துரத்தினார்கள். ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் துரத்தவில்லை. அவனை எல்லாம் அழைத்து, நீ பொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்த தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அங்க வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை, தொப்பி போட்டு கொடி ஆட்டுவான்ல, பச்சை கொடி, ஸ்டேஷன் மாஸ்டர். அவெல்லாம் அவ்வா தான் இருக்க முடியும், நம்மவா இருக்க முடியாது. நம்மவாளுக்கு என்ன வேலை தெரியுமாங்க? அதே பள்ளத்துக்குள்ள தண்டவாளத்துல அந்த பிளக் இருக்குது இல்ல, காக்கி அரக்கால் டவுஜர் போட்டு, அவாய் செப்பல் போட்டு, பச்சை சிவப்பு கொடிய பின்னாடி சொருவிட்டு ஒரு சம்மட்டி எடுத்து பிளக்கட்டை தட்டுற வேலை நம்ம வேலை. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்த தலைவர் தாத்தா டாக்டர் கலைஞர். அதை தாண்டி கோர்ட்டுக்கு போனா கருப்பு கவுன் போட்டு கட்டை சுத்தி வச்சு ஆர்டர் கட்டுவான்ல நீதிபதி, அவாதான் அவா மட்டும்தான் நீதிபதியா இருக்க முடியும். நம்ம வாழ்க்கை என்ன வேலை தெரியுமா? சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ் கத்துற வேலை. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சைலன்ஸ் கத்த பிறக்கிறடா, நீ அடிச்சா கட்ட சுத்தி அடிக்கும், சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனா அங்க பெரிய கயிறு கட்டின நைலான் கட்டின மணி இருக்குல்ல, அந்த மணி ஆட்டுறது நம்மவா. அதே கோயிலுக்குள்ள சின்ன மணி, வெள்ளி மணி இருக்குல்ல, அதை ஆற்றவா அவ்வா. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கல, நீ ஆட்டினா சின்ன மணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். ஐயா கலைஞர் என்ன சொன்னாரு? பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு. எங்கள் அண்ணன் தளபதி என்ன சொன்னாரு? விடியல் பயணம்
உரிமை தொகை இதெல்லாம் கொடுத்தார். எங்கள் தாத்தா கலைஞர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை வைத்தால் அந்த பாலம் கட்டி கண்ணாடி பாலம் கொடுத்தவர் எங்கள் அண்ணன் தளபதி. மாற்றுத்திறனாளி என்று பட்டம் கொடுத்தது ஐயா கலைஞர் என்றால் அவனுக்கு அரசு வேலையும் உதவித்தொகையும் தந்தது எங்கள் அண்ணன் தளபதி. திருநங்கை என்று பெயர் வைத்தார் தாத்தா கலைஞர். அந்த திருநங்கையை அரசு வேலைக்கு ஊர்காவல் படைக்கு அனுப்பி வைக்கிறார் எங்கள் அண்ணன் தளபதி. இப்படி தலைமுறை தலைமுறையாக வாரிசு வாரிசு என்களை வம்புக்கு இருக்கிறார்களே. வாரிசு இருந்ததால் அப்பன் 1 மடங்கு செய்தால் மகன் 2 மடங்கு செய்கிறார். நாளை பேரன் 3 மடங்கு செய்வார் என்பது நிச்சயம். அப்படி எங்களை வாரிசு வாரிசு என்று சொல்பவர்களை கேட்கிறேன். ஆண்மை இருக்கிறது, எங்களுக்கு பிள்ளை பிறக்கிறது. உங்களுக்கு இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள். இது அர்த்தம் உதவி பண்ற வேலை இல்லையா. 2 பை எட்டுமோனா 1 பை வாங்கலாம். 100 கிலோ அரிசி மூட்டத்தை கூட நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். பிள்ளை எல்லாத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. அது அசிங்கம், அவமானம். அதனால இன்னிலேருந்து அந்த வாரிசு அரசியல்ன்றதை விட்டுடுங்க. இப்ப பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கான். இங்க என் தங்கச்சி பேசிட்டு ரொம்ப நேரம். இப்ப என்ன நெருக்கடி கட்டாந்து வச்சுட்டு பத்தியா? இப்ப யார் வந்திருக்கா? என் தங்கச்சி 2 விஜய் ரசிக்கிறா. நீங்க புழு சுடிதார் உன்னதான் கேட்கிறேன். ஒயிட் சார் கேட்டா கரெக்டா பார்த்து சொல்லலாம், இல்லன்னா இல்லைன்னு. உங்களை மாதிரி பசங்கள்லாம் இருக்குது ரசிகர். இல்லைல்ல, இந்த பசங்க தான் ரசிகர். ரசிகராக இருக்கிறது தப்பில்லை, ரசிகராக இருக்கிறது தப்பில்லை. அவர் என்ன சொல்றாரு, இப்போ அவருக்கு வயசு 50, 49 வருஷமா இங்கே தான் தின்னாரு, இங்கே தான் பிறண்டாரு, இங்கே தான் காரில் போனாரு, இங்கே தான் தெரு பொறுக்கினாரு, இங்கே தான் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டாரு, இங்கே தான் பிளைட் ஏறினாரு. முந்தானத்து ராத்திரி தான் ஒரு கனவுல கடவுள் வந்து திமுக ஆட்சியை ஓய்ச்சிட்டு நீ முதலமைச்சர் ஆகிட்டு கடவுள் சொன்ன மாதிரி 2026 திமுக ஆட்சியை ஓய்ச்சிருவாங்க. ஏங்க 2024 பார்லிமெண்ட் தேர்தல் நிற்க மாட்டேன், ஒன்லி 26. நான் என்ன சொல்றேன், நீங்க வருவீங்க, வரவெல்லாம் நேரா தேர்தலில் நிற்பீங்க, அடிப்பீங்க, முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்துப்பீங்க. அப்போ நாங்கள் 75 வருஷமா கட்சி நடத்தி அடிபட்டு உதப்பட்டு ஜெயிலுக்கு போய் நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டா போகிறது. கட்சி நடத்துறோம்ல, 75 வருஷம் இந்த கட்சி ஆரம்பிச்சு இப்போ இன்னைக்கு என்ன இந்தியை திணிக்கிறேன்றான், பார்லிமெண்ட்டை குறைக்கிறேன்றான். 7 ஸ்டேட் சிஎம் கூப்பிட்டு இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காரு எங்க அண்ணன் தளபதி. பாதி பேர் கேட்கறான், இந்தியை தான் படிச்சா தான் என்ன அப்படின்றான். ஏற்கனவே குழந்தைங்க கழுத பொதி சுமக்கிற மாதிரி பள்ளிக்கூட புக்கை சுமக்குதா இல்லையாம்மா? பசங்களுக்கு ஸ்கூல் பேக் அமிச்சா கழுத மாதிரி சுமக்குதா இல்லையா? அதுல இந்தி மயிறு புக்கு வேற என்னத்துக்கு? அதை கேட்டா இந்தி படிச்சா இந்தியா முழுக்க வேலை செய்யலாம், தமிழ் படிச்சா தமிழ்நாட்டில் தான் வேலை செய்யலாம். அப்பயும் அவன் வந்து இங்க வந்து பானிபூரி வைக்கிறான். அந்த மக்கள் ஓடிங்க அந்த வேலையில இருந்தானே இங்க வரான். அப்ப வேலை வர நீங்க பில்டிங் கட்டுறதெல்லாம் பாக்குறீங்க, இந்தியாவில் தானே கட்டுறான். பில்டிங் கட்டுறவெல்லாம் கொத்தனாரு, சித்தாலு, கம்பி கட்டுறவன், சாரம் போடுறவெல்லாம் வடநாட்டுக்காரன். அதுக்கு மேஸ்திரி யாரு? இந்தி படிக்காத தமிழ்காரன் தான் அதுக்கு மேஸ்திரி. அதுக்கு பிளான் போட்டு கொடுக்குறோம் யாரு? இந்தி படிக்காத தமிழ் படிச்ச நம்ம இன்ஜினியர் தான் பிளான் போட்டு கொடுக்குறோம். அப்ப அறிவு எங்ககிட்ட இருக்கு, உனக்கு அறிவு இல்ல, அதனால இங்க வந்து காகிதம் பொறுக்கிற. எங்களை நீ காகிதம் பொறுக்க சொன்னா அதுக்கு நாங்க தயாரா இல்லை. இதை மட்டும் தெளிவா வச்சுங்க. டைம் ஆகிட்டே இருக்குது, மனசுக்குள்ளே திட்டிருக்கிறாங்க நம்ம, அதுவும் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் வாய்ப்பை விடக்கூடாது. நேற்று ராத்திரி 7 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பிமா, நைட்லாம் தூங்காம 9 மணி வண்டி ஏறி 2:30 மணிக்கு இறங்கி நம்ம அரங்கநாயகன் என்னை வந்து 2 வீலரில் ஏற்றி லாட்ஜில் விட்டான். 2:30 மணிக்கு மேலே தூங்க வருமா? விடிய முடிச்சிருந்து காலைல டிஃபன் சாப்பிட்டு இங்கே வந்து இப்போ பேசிட்டு இப்போ போய் என்ன சாப்பிட முடியாது, வயிற்று இல்லை, வயிறு கிடைக்கிறது தெரியும். மிஞ்சி போனால் 2 இட்லி 3 இட்லி சாப்பிடலாம். இதெல்லாம் எதுக்காக இப்படி கஷ்டப்படுறேன்? வயசு 66. அதுக்கே ஒன்றிய செயலாளர் சொல்றாரு, இளமையாக தான் இருக்குது கேள்வி. அது என் அப்பனை கேட்க வேண்டிய கேள்வி, யார்கிட்ட கேட்டா இல்லையா? அதனால எதுக்கு இப்படிலாம் கத்துறோம்னா, நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு நாடகம் போச்சு அது போச்சு. இன்னைக்கு நாடகம் போச்சுன்னு நினைச்சினா நாளைக்கு உன் பசங்களோட வாழ்க்கையே போயிடும். அதுக்கு தான் நாங்க கத்திட்டு இருக்கோம். இப்ப தளபதியை போய் கலைஞரோட பிள்ளைன்னா ஊர்ல தெரியாதா? தெரியும். உதயநிதி ஒரு நடிகர், எங்க போனாலும் தெரியும். இனிமேதான் அறிமுகம் வேணுமா? இல்ல, இவங்க பூரா ஏமாத்துறவங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, விஜயபாஸ்கர் எப்பேற்பட்ட கேடின்னு. அப்படி மருந்து மாத்திரை இல்ல, தொடப்பும் பிழா இல்ல, திருநெல்லாம் நல்ல கடிக்கு சாவான்றீங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்க இன்னைக்கு நைட்ல இருந்து சபதம் எடுக்கணும். அடுத்து 2026 தேர்தலில்
எவனுக்கு ஒன்றா ஒரு குஷ்டரோகி கூட ஓட்டு போட்டுருவோம், விஜயபாஸ்கருக்கு போடுறது இல்லைன்னு நீங்கள் ஒரு சபதம் எடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளர், மாவட்ட கழக செயலாளர், நான் தான் சொன்னேன்ல, கட்சிக்கு அவர் செல்லப்பாண்டியன், எனக்கு அவர் தங்கப்பாண்டியன், எங்கள் அண்ணன் தளபதிக்கு வேண்டியவர். யாரையும் திருடன் தெருக்குறிக்க நாங்கள் நிறுத்த மாட்டோம், நல்ல கேண்டிடேட்டாக நிற்போம். நான் வந்து பேசினேன், விஜயபாஸ்கர் வந்தான், 2026 ஓட்டு கேட்டு வந்தான், ஒரு அம்மா தடுத்து நிறுத்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்ன கேள்வியை விஜயபாஸ்கரை பார்த்து ஒரு அம்மா கேட்டுச்சின்னு சொன்னால் நான் இந்த வழியெலாம் எனக்கு போயிடுவேன். இந்த வழி போகணுன்னா நீங்கள் விஜயபாஸ்கரை கேட்டீங்கன்னு இந்த ஒன்றிய செயலாளரோ இந்த நகர செயலாளரோ சொன்னால் அது போதும். இதை தவிர இந்த கட்சியில் எனக்கு நான் எந்த சொத்தும் தெரியும். இன்று வரை 66 வயது வரை ஒரு சின்ன பதவியை எதிர்பார்த்தவன் இல்லை. இது எதிர்காலத்திலும் அப்படி எதிர்பார்ப்பேனா என்றால் இல்லை. நான் வாழுகின்ற காலத்தில் இந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது. நான் கண்ணை மூடும் போதும் இந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது. எல்லோருக்கும் ஊர்வலம் 2 முறை, ஒன்று கல்யாண ஊர்வலம், ஒன்று சாவு ஊர்வலம். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது 3ஆக நடக்கணும். ஒரு ஊர்வலம் நடந்து விட்டது, இன்னொரு ஊர்வலம் நான் மேடையில் தாத்தா கலைஞரையும் அண்ணன் தளபதியும் எங்கள் சின்னவரையும் பேச வேண்டும். பேசுகின்ற போதே நான் சாக வேண்டும். இங்கிருந்து ஒரு ஊர்வலம் வீட்டுக்கும், வீட்டிலிருந்து இடுகாட்டுக்கு ஒரு ஊர்வலம் நடந்தால் அது போதும் எனக்கு. அண்ணன் தளபதி 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். திமுக ஆரம்பித்து 75 ஆண்டு காலம். 25வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது ஐயா கலைஞர் முதலமைச்சர். 50வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது ஐயா கலைஞர் முதலமைச்சர். 75வது ஆண்டை கொண்டாடுகின்ற போது எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர். 100வது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சராக வேண்டும். என்றாலும் எங்கள் அண்ணன் தளபதி 100 ஆண்டு கடந்து வாழ வேண்டும். வாழுகின்ற காலமெல்லாம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.